friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்ட பத்தி. ரீசன்ட்டா எனக்கு என்னோட ஹேருக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின மாதிரி தோணுச்சு. லைக் கெரட்டின் பண்ணலாம், ஸ்மூத்னிங் பண்ணலாம், இல்ல கலரிங் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு யோசனை இருந்தது. சோ சரி பக்கத்துல இருக்க பார்லர்ல போய் அங்க இருக்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கேட்போம் அப்படினு சொல்லிட்டு நான் பார்லர் போயிருந்தேன். சோ அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே கண்ணை பறிக்கும் விதமா என்ன இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா, அங்க அழகா ரிசப்ஷன் ஏரியால Loreal ப்ரொஃபஷனல் பாரிஸோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. கலர் கலரா வச்சிருந்தாங்க. எல்லா கலரும் செம்ம அப்பீலிங்கா சூப்பரா இருந்தது. பேஸ்டல் கலர்ஸ்லாம் இருந்தது. சோ அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், மேம் இந்த Loreal ப்ரொஃபஷனல் பாரிஸ்ல எந்த ரேஞ்ச் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த Loreal ப்ரொஃபஷனல் பாரிஸோட ஸ்ரீ எக்ஸ்பர்ட் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங். இது கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேர் இருந்தா இது ரொம்ப மேனேஜபிளா சில்கி ஸ்ட்ரெயிட்டா அப்புறமேட்டு ரொம்ப ஸ்மூத் ஆக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் முடிய மேனேஜே பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். ஸோ ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, எங்கேயாச்சும் வெளியே போவதா இருந்தாலும் சரி, இல்லை வீடியோஸ்க்கு சில டைம்ஸ் ரொம்பவே சலூன் ஸ்டைல் எஃபெக்ட்லாம் தேவைப்படுது. சரி நம்ம அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணல் இருந்தது. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரியே Loreal ப்ரொஃபஷனல் பாரிஸோட ஸ்ரீ எக்ஸ்பர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ண போறேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா Loreal பாரிஸ்லேருந்து இந்த ஸ்ரீ எக்ஸ்பர்ட் தான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் கீன்வா ப்ளஸ் ப்ரோட்டீன் அப்சல்யூட் ரிப்பேர் ஷாம்பு ஒன்று இருக்குது. அப்புறம் கோல்ட் கீன்வா ப்ளஸ் ப்ரோட்டீன் அப்சல்யூட் ரிப்பேர் மாஸ்க் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட் ஆயில் அப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் சீரம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸும் தான் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஷாம்பு பண்ணணும். ஷாம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி என் முடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என் முடி பார்க்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ரொம்ப ட்ரையாக, டல்லாக, ரொம்ப டேமேஜ் ஹேர் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஷாம்பு பண்ண போகிறோம். ஷாம்புவை பற்றி நான் சொல்லணுன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்து அப்படியே ஸ்மெல் நல்லா இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ நானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்மெல்லை பார்த்தேன். ஸ்மெல் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ரிலாக்ஸிங்காக, காமிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ பாட்டிலோட அவுட்டர் கவரில் இருக்கிற மாதிரி தான் உள்ளார இருக்க ஷாம்புவோட கலரும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்தது இதோட டெக்ஸ்சரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ஸ்மூத்தாக, க்ரீமியாக, நல்ல சாஃப்டாக இருந்தது. ரொம்ப வழவழன்னு இருந்தது. இப்போ நான் இதை வச்சுட்டு நான் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடி அப்படியே சாஃப்டாக ஃபீல் ஆகுது. முடி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸில் இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுமா அப்படின்னு மாதிரி நான் இந்த ஒரு ஷாம்பு தான் பண்ணிச்சேன். ஸோ முடி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் அளவு தான் எனக்கு இந்த ஷாம்பு தேவைப்பட்டுச்சு. நான் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி அப்புறமேட்டு என் ஹேரில் போடுவேன். ஸோ கொஞ்சமான அளவு தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்கேல்பில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு. ஷாம்பு போட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க் பற்றி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் சொல்லியே ஆகணும். மாஸ்க் இந்த மாதிரி ஒரு டப்பில் வருது. ஸோ இந்த டப்பை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. இந்த டப் ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ், ஷாம்பூவில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருந்ததோ அதே தான் இந்த ஒரு பர்டிகுலர் மாஸ்க்லேயும் இருக்குது. ஸோ நல்ல க்ரீமியாக, நல்ல ஒரு தயிர் மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தொடும் போது மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் சொன்னாங்க. ஸோ எப்போவுமே மாஸ்க் யூஸ் பண்ணும்போது லைக் அப்படியே முடியை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தேய்ச்சிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது. முடியை செக்ஷன் பை செக்ஷனாக குட்டி குட்டியாக எடுத்து நம்ம நல்லா அந்த மாஸ்க் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விடணும். முடியல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஸ்கேல்பில் படாத விதத்தில் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய முடியலோட லென்த்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி பாருங்கள், நல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ மிச்சம் இருக்க கையில் ஏதாச்சும் சிக்குப்பட்டாலும் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுருங்க. ஸோ முடி அழகாக ஏதோ ஒரு கெரட்டின் பண்ண மாதிரியோ இல்லை ஸ்மூத்னிங் பண்ண மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். இது 3 to 5 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க.
வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு நம்மளோட டேம்ப் ஹேரில் நம்ம இந்த சீரம் அப்ளை பண்ணோம். இந்த சீரம் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நம்மளோட லென்த் ஆஃப் தி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணல, லைக் மிட் லென்த் ஆஃப் தி ஹேர்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியில் இருக்க சிக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் முடியில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்மோஸ்ட் அந்த மாஸ்க் அப்ளை பண்ணப்பவே முடி வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப அப்படியே வந்து பஞ்சு தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே டபுள் த எஃபெக்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக ஏர் ட்ரை பண்ண பிறகு என் முடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் எந்த விதமான ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணல. நான் என்னோடய கம்ப்ளீட்டாக ஏர் ட்ரை பண்ணி சீவி மட்டும் விட்டதுக்கே என் முடி இந்த மாதிரி இருக்குது. எனக்கு எந்த விதமான சிக்கும் விழுவல முடியல. அண்டு இதை நான் யூஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் எனக்கு யூஸ் பண்ணதில் என்ன அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம புதுசாக ஒரு ஹேர் ஷாம்பு மாற்றும் போது நமக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாகும். 3 ஸ்டெப்பும் 1 by 1 பண்ணதுனால எனக்கு முடி வந்து சிக்காக மாட்டேங்குது, முடியில் வந்து பிரேக்கேஜ் இல்லை. ஸோ அதனால முடி வந்து கொட்டுறதும் கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு. டெஃபினெட்லி நான் வந்து ஒரு சலூனுக்கு போய் கெரட்டினோ ஸ்மூதனிங்கோ பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலே ஒரு சலூன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதில் என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அண்ட் முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேர் இருந்தால் கண்டிப்பாக ஹேரை வந்து நல்ல மேனேஜபிள் ஹேர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணுது. முடியில் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. நல்ல போதியமான நியூட்ரிஷன் வந்து கிடைச்சிருக்கு. முடி வந்து அப்படியே சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.